கலை இலக்கிய விருதுகளில் கூட அரசியல் தலையீடு இருப்பது ஆபத்தானது என்று முதலமைச்சர் கருத்தினை தெரிவித்திருக்கிறார். சிறந்த நூல்களுக்கு தமிழ்நாடு அரசு தேசிய அளவில் விருது வழங்கக்கூடிய நிலையில் சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்படாமல் நிறுத்திய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு எழுத்தாளர் ஆதவன் தீட்சண்யா இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு ஆதவன் தீட்சண்யா. கலை இலக்கிய துறைகள்ல இதுபோல ஒரு பாகுபாடு பார்ப்பது ஆபத்தானது என்பதை முதலமைச்சர் கருத்தாக தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன ஒரு எழுத்தாளராக? தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு வெளியிடக்கூடிய அறிவிப்பு மிக மிக மகிழ்ச்சிகரமான கலை இலக்கிய சமூகம் ஜனநாயக சபையோடு வரவேற்க வேண்டிய ஒரு அறிவிப்பாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் கடந்த மாதம் தேசிய அளவிலான 24 மொழிகளுக்கு உரிய சாகித்ய அகாடமி விருது பட்டியல் அறிவிக்கக்கூடிய கடைசி நேரத்தில் அதற்கான கூடிய கூட்டத்தை இந்திய அரசின் கலாச்சாரத்துறை அமைச்சகம் தலையிட்டு அந்த கூட்டத்தை ரத்து செய்த சூழ்நிலையில் இதுவரையிலும் தேர்வு செய்யப்பட்ட பட்டியல் அறிவிக்கப்படாத ஒரு நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் இவ்விஷயத்தில் இன்றைக்கு தன்னுடைய கருத்தை தொடர்ந்து தெரிவித்து வந்திருக்கிறார். இன்றைக்கு மிக வலுவாக தெரிவித்ததோடு ஒரு மாற்று என்ற அடிப்படையிலே தேசிய அளவிலான விருதுகளை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். உண்மையில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் சார்பில் கடந்த 4ஆம் தேதி திருச்சியில் நடைபெற்ற எங்களுடைய மாநில செயற்குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தோம். அதை கடந்த 8ஆம் தேதி அன்றைக்கு முதல்வர் அவர்களுக்கும் அந்த தீர்மானத்தின் நகலை அளித்திருந்தோம். கூடுதலாக கலைஞர் பொறுப்பில் விருது பெற்ற சமயத்தில் பல்வேறு ஊடகங்களிலே இவரிடம் எடுக்கப்பட்ட நேர்காணலின் போதும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நேரடியாகவே நான் ஒரு கோரிக்கை வைத்திருந்தேன். தமிழ்நாடு அரசானது தேசிய அளவில் ஒரு விருதினை அறிவிக்க வேண்டும். இந்த சாகித்ய அகாடமி என்கிற அரசியல் தலையீடு மிக்க ஒரு சூழல் பின்னுக்கு தள்ளப்பட வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானகரமான மாற்றை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தோம். இன்றைக்கு அதை அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். முதல் கட்டமாக தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா, வங்காளம், மராத்தி ஆகிய நூல்களுக்கு விருது 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகையுடன் விருது என்பதும் இது வெளிப்படையான தேர்வு முறையை உறுதி செய்வதற்காக எழுத்தாளர்கள் அடங்கிய ஒரு குழு அமைக்கப்படும் என்றும் அது தன்னாட்சி அதிகாரம் உள்ளதாக இருக்கும் என்றும் அறிவித்திருப்பது வரவேற்கக்கூடிய ஒன்று. ஒன்றிய ஆட்சியாளர்கள் எல்லா விதமான தன்னாட்சி அதிகார அமைப்புகளையும் தங்களுக்கு கீழ்படியக்கூடிய தங்கள் கட்டுப்பாட்டுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகளாக அதனுடைய மாண்புகளை சீர்திருத்திக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்கனவே கலை இலக்கியம் சார்ந்த பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இன்றைக்கு அவர் சிறந்த நூல்களுக்கான தேசிய அளவில் விருதுகளை அறிவித்திருப்பது என்பது என்றைக்கு நினைவு கூறப்படும், மதிக்கப்படும். அதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தில் சார்ந்தும் ஒரு எழுத்தாளர் என்ற முறையில் என்னுடைய தனிப்பட்ட நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இப்போ சர்வதேச அளவில் புக் ஃபேர் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக எழுத்தாளர்களுக்கு கருதப்படக்கூடிய சாகித்ய அகாடமி விருதுக்கு இணையாக தமிழ்நாடு அரசே தேசிய அளவில் விருதை வழங்குகிறது என்பதை எப்படி பார்க்கணும்? முதலமைச்சர் இப்போ பேசியிருக்கிறப்ப கூட அறிவுத்தீ பரவட்டும், தமிழ்நாடு முழுக்க வாசிப்பு பழக்கம் பெருகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த அறிவிப்பு எத்தகைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? எப்படி தேசிய அளவில் எழுத்தாளர்களும் பிறமொழி எழுத்தாளர்களும் இதை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா ஒரு ஒன்றிய ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி ஒரு மாநிலத்தில் அதனுடைய தொண்டர்கள் வீடு வீடாக போய் கட்சி கவடா என்று முறையாயுதங்களை விநியோகித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் தமிழ்நாடு அரசு மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகர்களில் அரசின் செலவில் அல்லது அங்கங்கு இருக்கக்கூடிய அமைப்புகளோடு சேர்ந்து புத்தக கண்காட்சிகளை மாவட்ட தலைநகர் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறது. சென்னையில் கடந்த 4 ஆண்டுகளாக சர்வதேச புத்தக கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த கடந்த ஆண்டு 65 நாடுகளிலிருந்து பல்வேறு பதிப்பாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு 100க்கும் மேற்பட்ட பதிப்பாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு 1300க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள், அதாவது தமிழில் இருந்து பிற மொழிகளுக்கும் பிற மொழியிலிருந்து தமிழுக்கும் மொழிமாற்றம் செய்யப்படக்கூடிய ஒப்பந்தங்கள் கடந்த ஆண்டு கையெழுத்தாகின. இந்த ஆண்டு 100 நாடுகளுக்கு மேல் பங்கேற்கக்கூடிய ஒரு சர்வதேச புத்தக கண்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதிலும் பல்வேறு 100 நாடுகளுக்கு மேற்பட்ட பதிப்பாளர்கள் மிக உற்சாகத்தோடு கலந்து பங்கெடுத்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பாகத்தான் இன்றைக்கு இந்த அறிவிப்பு வெளியாகிருக்கிறது. ஏனென்றால்
ஒரு திராவிட மாடல் அரசு என்று சொல்லும்போது அது இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஜனநாயகம் எண்ணம் கொண்ட கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தில் நம்பிக்கை உள்ள சுதந்திரமான கலை வெளிப்பாடு உணர்வு உள்ளவர்களை அங்கீகரிக்கக்கூடிய அவர்களை கொண்டாடக்கூடிய ஒரு முன்னோட்டமான ஒரு நடவடிக்கையை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிறது. இது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் தாங்கள் கவனிக்கப்படுவோம், சமூகத்தால் கொண்டாடப்படுவோம் என்று எதிர்பார்க்காமல் தங்களுடைய கலைவழிக்க பணிகளில் ஈடுபட்டிருந்தாலும் கூட இப்படியான விருதுகள் அவர்களுடைய வேலைகளை செய்வதற்கான உற்சாகத்தை கூடுதலாக உருவாக்கும், அவர்களுடைய படைப்பு மனதை அது உந்தி தள்ளும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். விருதுகளை எதிர்பார்த்து யாரும் இயங்குவதில்லை. ஆனால் இப்படியான விருதுகள் அவர்களுடைய ஒரு படைப்பு மனநிலையை மேலும் மேலும் ஒரு புத்தாக்கம் செய்து கொள்வதற்கும் ஒரு சந்தோஷமான மனநிலையில் தங்களுடைய பணியை மேற்கொள்வதற்கும் அது வழிவகும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நிச்சயமாக படைப்புலகில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இதை பார்க்க முடிகிறது. உங்களுடைய கருத்துகளுக்கு நன்றி திரு ஆதவன் தீட்சண்யா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.